இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஜாதகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், லக்னம் கும்பம். குழந்தை பேரு அஞ்சலி இல்லையா? ஆமா. அந்த குழந்தை உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா? ஆமா. அதுதான் குருவோட சந்திர யோகங்கிறது. தந்தையும் மகளையும் பிரிக்கவே முடியாது. இந்த குழந்தை இங்க இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க ஜோசியரே? அஞ்சலியையும் அவங்க அப்பாவையும் பிரிக்க முடியாதா? இத நான் சொல்லலம்மா, இந்த ஜாதகம் சொல்லுது. என்னடி இவரு? நம்ம ஒன்று எதிர்பார்த்து வந்தா இவர் இப்படியெல்லாம் சொல்றாரு. என்னம்மா பண்றது இப்போ? ஏற்கனவே அவன் அந்த அஞ்சலிய தலையில தூக்கி வச்சு ஆடுவான். இதையெல்லாம் போய் அவன் எதிரில் சொன்னாருன்னா அவ்வளவுதான். அவளை ஆசிரமத்திலே சேர்க்க மாட்டான், அவளை விட்டு பிரியவும் மாட்டான். அம்மா, ஆனா இவர் காசு வாங்குவாரனே தெரியலையேம்மா. பார்த்தா ரொம்ப உண்மையானவர் மாதிரியே இருக்காரு. முதல்ல பணத்தால அடிச்சு பாரு. இல்ல கண்ணுல தண்ணிய வச்சுட்டு என் குடும்பத்தை காப்பாத்துங்க அது இதுன்னு சென்டிமெண்டா பேசு. ஏய், ஒண்ணு பணத்துக்கு மயங்கணும், இல்ல சென்டிமெண்ட்டுக்கு மயங்கணும். சீக்கிரமா ட்ரை பண்ண. நான் முதல்ல சென்டிமெண்ட்டையே ட்ரை பண்ணி பாக்குறேம்மா. ஏதோ ஒண்ணு சீக்கிரம் பண்ண. ஜோசியரே, இந்த குழந்தையோட 10வது வயசுல என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும், உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. வயசு வரைக்கும் அவ எங்க கூட இருக்க போறது இல்லைங்க. என்னம்மா சொல்றீங்க? எதுக்காக உங்ககிட்ட வந்தனோ அதத்தான் சொல்றேன். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலம்மா. நான் சொல்றேன் ஜோசியரே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அஞ்சலி நல்ல பொண்ணுதான், ராசியான குழந்தைதான். நாங்க இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா என்னம்மா, இது ராஜயோகம் இருக்கிற குழந்தைமா, 1000ல் 1. இந்த குழந்தைய போய் ஏன் வேண்டாங்கிறீங்க? இது உங்க வீட்டோட மகாலட்சுமிமா. ஜோசியரே, இதோ இங்க இருக்கா பாருங்க, இவதான் எங்க வீட்டோட மகாலட்சுமி. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவ உண்மையதாயா பேசுறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவளுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு. அத நம்பி இவளும் என் பையனும் அவசர அவசரமா என் பேச்ச கேட்காம ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே நான் சொன்ன மாதிரியே என் பையனுக்கும் இவளுக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை இதோ இவ பிறந்தா. ஏதோ சின்னஞ்சிறுசுங்க ஆசையில கொண்டு வந்து வளர்த்துட்டாங்க. முதல்ல நல்லாதான் இருந்துச்சு. அப்புறம் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் இல்லையா? என்னது? பெத்தெடுத்த குழந்தைக்கும் தத்தெடுத்த குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வித்தியாசமா? என்னம்மா சொல்றீங்க? ஒரு தாயால தான் அதை உணர முடியும். என்னதான முயற்சி செஞ்சாலும் இவ மேலதான் அன்பு அக்கறையும் வருதே தவிர அவ மேல எனக்கு வரவே மாட்டேங்குது. இவ வளர வளர எங்க நான் இவ மேல மட்டுமே பாசத்தை வச்சு அவளை உதாசீனப்படுத்திடுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவளையும் குழந்தை மாதிரி நினைச்சுக்க வேண்டியதாமா? அதுதான் முடியலங்க ஐயா. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இவ மேல இருக்க பாசம் வேற, அவ மேல இருக்க பாசம் வேற. எவ்வளவோ நான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் என் தாய் பாசம் என்ன அறியாமலே இவளை மட்டும்தான் போய் சேருதே தவிர அஞ்சலி மனச என்ன அறியாமலே நான் புண்படுத்திட்டு இருக்கேன். அஞ்சலியும் அதை உணர ஆரம்பிச்சிட்டா. மெல்ல மெல்ல அவளை பெத்த தாய் யாரு, அவங்க எங்க இருக்காங்க, அவங்கள நான் பார்க்கலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சா கூட நாங்களே அவளை அங்க கொண்டு போய் விட்டுருவோம். ஆனா அது எங்களுக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. அதான் அவளை கொண்டு போய் மறுபடியும் தத்தெடுத்த ஆசிரமத்திலேயே சேர்க்க சொல்லிட்டேன்.
என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அவளோட அம்மா வந்து அவளை பார்த்துப்பாங்க. அதுதானேங்க அந்த குழந்தைக்கும் நல்லது. அதுக்கு அவங்க அப்பா என்னம்மா சொல்றாரு? நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இவளே வந்து நீ தத்தெடுத்தவ, நான் தான் எங்க அம்மாக்கு ஒரே குழந்தை, நீ வெளியில போன்னு கோபத்துல சொல்லிட்டானா அஞ்சலி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஐயோ, இதே மாதிரிதான் ஜோசியரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கும் பதட்டமா இருக்கு. ஒரு அம்மாவா நான் அவளை அடிச்சாலும் ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு ஏற்படுது. அவளும் என்ன பெத்த தாயா பாக்குறது இல்ல, ஒரு கெட்டவ மாதிரி தான் என்ன பாக்குறா. சரிம்மா, இதுக்கெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? ஜோசியம் பார்க்கறதான் என் வேலை. அதுக்கு மேல நான் என்னமா பண்ண முடியும்? நீங்க நினைச்சா எங்க குடும்பத்தையே வாழ வைக்க முடியும் ஜோசியரே. என்னம்மா சொல்றீங்க? நீங்க இப்போ எங்களுக்கு அஞ்சலியோட ஜாதகம் அமோகமா இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அத அப்படியே என் வீட்டுக்கார்கிட்ட தலைகீழா மாத்தி சொல்லணும். என்னம்மா சொல்றீங்க? அவன் ஜாதகமே சரியில்லைன்னு சொல்லணும். அவ இருந்தா எங்க குடும்பமே விளங்காதுன்னு சொல்லணும். அவளால என் உயிருக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லுங்க ஜோசியரே. ஐயோ, ஏமா இப்படியெல்லாம் சொல்றீங்க? ஆ, பெரியவங்க உங்க வாயால சொன்னா என் பிள்ளை நிச்சயமா நம்புவான். என்னம்மா, என்ன போய் பொய் ஜாதகம் சொல்ல சொல்றீங்களா? இல்லைங்க ஐயா, எங்க குடும்பத்தை வாழ வைங்கன்னு கேக்குறோம். என் குழந்தைய வாழ வைங்கன்னு சொல்ற. எனக்காக இல்லாட்டியும் என் குழந்தையோட வாழ்க்கைக்காக நீங்க இது செஞ்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஐயா. உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். அது வந்துமா, பேக் எடு. ஒழுங்கா இங்க காட்டுடா. திரும்ப. சந்தோஷ், இன்னைக்கு அஸ்வந்த் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு. ஐயோ, நம்ம இதை மம்மிகிட்ட சொல்லவே இல்லை. ஒருவேளை குண்டு டீச்சர் ஃபோன் பண்ணி அணு குண்டை தூக்கி போட்டுச்சோ. கண்டிப்பா இந்த வாட்டி பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. ஐயோ, இந்தாடா தண்ணி குடி. லூசு பட்டி, அந்த விக்கல் இல்லை. டாடி ஸ்கூலுக்கு வந்தா டவுட் சரியா ஊத்துரும் அந்த விக்கல். ஏதாச்சும் பண்ணி டாடியை தட்டு இது பட்டி பார்க்கலாம் இரு. காலையில 10 மணிக்கு மீட்டிங், ஒரு 1/2 ஹவர்ல முடிஞ்சிரும். நீ ஒரு 1/2 ஹவர். 10 மணி மீட்டிங்னா 8 மணிக்கு தான் சொல்வியா? உனக்கு அறிவில்ல? எனக்கு ஆஃபீஸில் எவ்வளோ முக்கியமான மீட்டிங் இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவ்வளோ ஈஸியாக ஒரு 1/2 ஹவர் தான் மீட்டிங்னு சொல்கிற? நான் என்ன டீ கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன், நீ கூப்பிட்டவன வர்றதுக்கு? டாடி, அப்பா இன்னைக்கு ஒரு வேலை வர முடியாதா? டேய், டாடிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குடா, என்னால் வர முடியாது. நீயாச்சும் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்போ நீ இன்னைக்கு வரல அப்படிதானே? கோச்சுக்காதடா, முக்கியமான மீட்டிங்டா அது. நான் அப்புறமா உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறேன். அப்ப நிச்சயமா நீங்க இன்னைக்கு வர மாட்டீங்க அதானே? சாரிடா, டாடியால் நிச்சயமா முடியாது. ஏய் டேய் டேய் அஸ்வந்த், அஸ்வந்த், அஸ்வந்த் டேய். என்னடா இழுவ? மேட்ருக்கு வாடா. கும்பிட போன தெய்வம் அட குறுக்க வந்ததம்மா. சந்தோஷ், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, பேசாம இருங்க, என்ன வேணா பண்ணுங்க.
உங்க குழந்தையோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அவன் வாழ்க்கை எதனாலையும் பாதிக்க கூடாது. நீ ஸ்கூலுக்கு வரலன்ன உடனே அவன் கோச்சுக்கிட்டு எப்படி ஓடுறான் பாத்தியா? ஐயோ ஐஸ்கிரீம் காணுமே, என்ன பண்ணலாம்? இந்த கிழவி எங்க எடுத்து வச்சுன்னே தெரியல. ஒன்று மட்டும் சொல்கிறேன் சந்தோஷ், எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையை விட ஒரு அப்பாவுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. முக்கியமாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே மீட்டிங் முக்கியமா இல்லை குழந்தையோட படிப்பு முக்கியமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. பாட்டி அந்த ஐஸ்கிரீம் எங்க? இன்னைக்கு எல்லா மீட்டிங் கேன்சல் பண்ணிடுங்க, நாளைக்கு வச்சுக்கலாம். அதை போஸ்ட்பான் பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும், அதனால தான் கேன்சல் பண்ண சொல்கிறேன். ஆட்டம்மா நீ இப்படி அவசரப்பட்டு முடிவெட்டா இப்படி. ஐயோ வட பூச்சு. ஜஸ்ட் கேன்சல் எவ்ரிதிங் டுடே. டேய், டாடி உனக்காக உன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு வரப்போறேன், சந்தோஷமா? எனக்கு சந்தோஷம் தான் டாடி. ஆனா ஸ்கூலுக்கு வந்து டீச்சர்கிட்ட பேசுறான், உங்க சந்தோஷம் போயிடும். நீங்க எதுக்கு டாடி ஸ்கூலுக்குலாம் வரீங்க? ஷிட். சந்தோஷ், அஸ்வந்த்க்கு இன்னைக்கு புது ட்ரெஸ், ஷூ, டாய்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்படியே ஷாப்பிங் போலாமா? போலாம். என்னடா, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாமா? நாம எல்லாருமா? நீ, நானு, மம்மி எல்லாரும் தான். ஓகேவா? என்ன எப்பவுமே பாயிர புலி நீ பதுகுது. மம்மி சொல்ற பேச்செல்லாம் கேட்குது, இது சரியில்லையே. என்னடா பாக்குற? நீ, நானு, டாடி எல்லாரும் சேர்ந்து உன் ஸ்கூலுக்கு போறோம். அதுக்கப்புறம் உன்னை வெளியே கூட்டிட்டு போறோம். இப்ப ஹாப்பியா? என்ன ஹாப்பியா? நெட்டா டாடி பொறுப்பில்லைன்னு அப்படி இப்படி திட்டுங்க. டே குட்டா, இப்போ வந்து ஹாப்பியான்னு கேட்குறீங்க. ஐயோ ஏன்டா இப்படி பண்ண? ஐயோ கோவத்துல திட்டினதெல்லாம் போட்டு கொடுக்குறானே. டாடிக்கு என்ன வேற வேலை விட்டு இல்லைன்னு நினச்சிங்களா? டாடி நீங்க ஆஃபீஸ்க்கு போங்க, உங்களுக்கு வேலை தான் முக்கியம். நீங்க நான் ஸ்கூலுக்கு போல, நீங்கள பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வராங்க. நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து கட்ட வச்சிடலாம். யாரும் கேள்வி கேட்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வெரி. கிளம்பு கிளம்பு, ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போங்க. சார், ஒரு நிமிஷம். உங்க படிப்பை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. ஆஹா, இது என்ன சத்திய சோதனையானு தெரியலையே. நீங்க போய் கிளம்புங்க, ஸ்கூலுக்கு போலாம். ஐயோ, அவனை சீக்கிரம் கூட்டிட்டு போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். சார் கேட்டிங்கல்ல? கிளம்புங்க. पुरुष एवेदकं सर्वं यद्भूतं यच्च भव्यं रामुदत्तत्वत्केशानः यदेन्नेनादिरोकति. மா, நான் கிளம்புறேம்மா. ஏய், என்னடா அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற? மா, ஏதோ வீட்டுக்கு நல்லது பூஜை விசேஷம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் ஆஃபீஸ்க்கு 2 hours பெர்மிஷன் போட்டேன். ஏன்
சாப்பிட்டாச்சு போலாம்ல. நான் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். டேய், என்ன தம்பி கிளம்பிட்டீங்களா? ஆமா சாமி, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருங்களே. அக்கம் பக்கத்துல இருக்கிற 4 ஏழை பாளையங்களை வர சொல்லியிருக்கோம். என்னம்மா வர சொல்லிட்டீங்களா? வர சொல்லிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. குடும்ப தலைவன் நீங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்து உங்க கையால பரிமாறிட்டு போனா அது உங்க குடும்பத்துக்கே நல்லது. டேய், பெரியவர் சொல்றாருல, இருடா, ஒரு 10 நிமிஷம் தானே. சரிங்க சாமி, நான் இருக்கேன். சரி, நான் போய் பரிமாறதுக்கு எல்லாம் ரெடி பண்றேன். வா. உட்காருங்க தம்பி. நீங்க உட்காருங்க சாமி. தம்பி, இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே ராஜயோகம் தான். எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், பூஜையில எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல சாமி. தம்பி, ஜாதகன்றது ஒரு சைன் போர்டு மாதிரி. நீங்க போற வழி சரியா தப்பான்னு கரெக்டா கணிச்சு சொல்லிடும். தம்பி, உங்களோட 16 வயசுல ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சிருக்கீங்க, சரியா? ஆமா, ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் உங்க படிப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சது. ஆனா கடைசி நேரத்துல நீங்க போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தடங்கல் ஏற்பட்டிருக்குமே. ஆமா, அப்ப எனக்கு அம்மா போட்டிருந்தது, அதனால தான் நான் போல. இது எப்படி இவருக்கு தெரியும்? அஞ்சலி, இங்க வாடி. என்ன மம்மி? அங்க இருக்காரு பாரு அந்த அங்கிள். ஆமா மம்மி. அவர்கிட்ட போய் பேசு. அவர் யாரு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நீ போய் அவர்கிட்ட பேசு. அவர்கிட்ட நான் என்ன மம்மி பேசுறது? ஏன் உனக்கு வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட பேச தெரியாது? ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஐ அம் அஞ்சலின்னு போய் பேசு. எதுக்கு மம்மி நான் அப்படி செய்யணும்? ஏய், சொல்றத செய்டி போ. சரி மம்மி. டாடி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. சாமி, இவதான் என்னோட மூத்த பொண்ணு. ஹாய் அங்கிள், மை நேம் இஸ் அஞ்சலி. ஹவ் ஆர் யூ? என்ன சாமி, குழந்தைய அப்படி பாக்குறீங்க? குழந்தைய பார்த்த உடனே உங்க முகத்துல ஏதோ தயக்கம் தெரியுது. என்ன விஷயம் சொல்லுங்க சாமி. ஒன்னும் இல்ல. இங்க வா பாப்பா. டாடி, நம்ம அங்கிள் தான்டா, பயப்படாம போ. கைய நீட்டு. ஒன்னும் இல்ல. ஷோ யூ ஹேண்ட்ஸ் டு அங்கிள். அந்த கை. ஐயோ சாமி, சாமி என்னாச்சு? சாமி என்னாச்சு? சாமி சாமி. வா வா. பிரியா, சொல்லு கௌதம். தண்ணி கொண்டு வா, சாமிக்கு வேர்க்குது பாரு. ஒன்னும் இல்ல. சொல்லுங்க. இருங்க. சாமி இந்தாங்க. இந்த வீட்டு தண்ணி எனக்கு வேண்டாம். என்னாச்சு சாமி, என்ன சொல்றீங்க? பொறுங்க சொல்றேன், கொஞ்சம் பொறுங்க. இந்த குழந்தையோட ஜாதகம் கிடைக்குமா? இருக்கு சாமி, ஜாதகம் எடுத்துட்டு வா போ. சரி. அஞ்சலி, நீ பாப்பா கூட விளையாடிட்டு. ஓகே டாடி. சரி, ஓடு. போ. குடு. இந்தாங்க. ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்களே, நான் ஒரு உண்மையை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இது தோஷத்துல பிறந்த குழந்தை. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மாக்குள்ள
ஒரு பெரிய பிரிவினை ஏற்பட்டிருக்கும். அதனால தான் இந்த குழந்தை அவங்க அப்பா அம்மா கூட வாழ முடியல. அது மட்டும் இல்ல, செவ்வாய் சனிய 5 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அது இப்போ உக்கிர நிலைமையை அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை என் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. சாமி, ஜாதகம் அப்படி இருந்தா குழந்தை என்ன பண்ணும்? இந்த குழந்தை மேல தப்புன்னு நான் சொல்லலையே, கிரகங்களோட அமைப்பு தானே சரியில்லைன்னு சொல்றேன். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? இருந்தா சொல்லியிருக்க மாட்டேனா? இது உங்க குடும்பத்துக்கு தொடர்பில்லாத ஒரு சொந்தம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? இன்னும் 3 வாரத்துல இந்த குழந்தையோட தோஷம் உக்கிரம் பெறும். வர்ற கிரகணத்துல இந்த குழந்தை வீட்டுல இருந்தா உங்கள யாருக்கோ ஒருத்தருக்கு பெரிய கண்டமே காத்திருக்கு. ஐயோ, சாமி என்ன சொல்றீங்க? ஒரு நல்ல தெய்வ பக்தி உள்ள ஆசிரமத்துல 100 பேருக்கு நடுவுல இந்த குழந்தை வளர்ந்தாதான் இதோட தோஷம் யாரையும் பாதிக்காது. நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா, ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் வருத்தப்படாதீங்க. சரி, அப்ப நான் வரேன். அப்புறம் இந்த வீட்டில் செஞ்ச அன்னதானத்தை யாருக்கும் போடாதீங்க. இந்த பிள்ளையோட தோஷம் அவங்களுக்கும் போய் சேரும். சாமி, சீக்கிரமா உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லி அந்த குழந்தைய ஏதாவது ஆசிரமத்துல சேர்க்கிற வழியை பாருங்க. இல்ல உங்க குடும்பத்துக்கே கஷ்டம்தான். சரி, நான் வரேம்மா.